பிரதம மந்திரி கிசான் 21வது தவணை புதுப்பிப்பு தேதிகள் வந்துவிட்டதுங்க. 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் விரைவில் பப்ளிஷ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை குறித்து நாம் இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நம்ம பார்க்கலாம். பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனாவின் 21வது தவணை நவம்பர் மாதம் பாதியில் செகண்ட் ஹாஃபில் வரும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் அதிகாரப்பூர்வமான தேதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. தகுதியுள்ள விவசாயிகள் தங்கள் வருடாந்திர 6000 நன்மையினை பகுதியாக 2000 2000 2000 3 சமத்தவணைகளில் பெறுவார்கள். உத்தரகாண்ட் உட்பட குறைந்தது 3 மாநிலங்களில் விவசாயிகள் ஏற்கனவே பணத்தை பெற்றுள்ளனர். இதற்கிடையில் 28,000க்கும் மேற்பட்ட விவசாயிகள் ஞாயிற்றுக்கிழமை பிரதமர் நரேந்திர மோடியிடமிருந்து 62,000 கோடியை பெற்றுள்ளனர். இது முழுமையாக செயல்படுத்தப்படுவதற்கு முன்பே பகுதி அளவு வழங்கப்பட்டு விட்டது. நிவாரண முயற்சிகள் ஒரு பகுதியாகவும் சமீபத்திய இயற்கை பேரழிவுகளை சந்தித்த மாநிலங்களில் பெரிய பணம் செலுத்தும் உந்துதலுக்கு முன்னதாகவும் விவசாயிகளுக்கு முன்பணம் செலுத்தப்பட்டது. முக்கிய விவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இது 2019 தொடங்கப்பட்ட PM கிசான் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு குடும்பங்களுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாயை நேரடி வருமான ஆதரவாக வழங்கப்பட்டு வருகிறது. இது தலா 2000 2000 என்று 3 தவணைகளாக வருடத்திற்கு பிரிக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறதுங்க. மூன்றாவது சுழற்சி அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிசம்பர் முதல் மார்ச் வரை 3வது சுழற்சி இருக்கும். அதனால் எல்லாருமே எதிர்பார்க்குறது இந்த நவம்பருடைய 2வது வாரத்தை நோக்கி நாம் இருக்கோம். கண்டிப்பாக நவம்பர் 14 அன்னைக்கு இந்த PM கிசானுடைய 2000 ரூபாய் உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். இதை நீங்கள் பணம் செலுத்தணுன்னா கட்டாயமாக EKYC மின்னணு வாடிக்கையாளர்களை அறிந்து கொள்வது பூர்த்தி செய்வது கட்டாயம். மத்திய அரசின் நலத்திட்டம் EKYCயை முடித்து 21வது தவணைக்கான அதிகாரப்பூர்வ போர்ட்டலில் பதிவு செய்த விவசாயிகளுக்கு நிதி உதவி வழங்கப்படும். PM கிசான் பதிவு செய்யப்பட்ட விவசாயிகளுக்கு EKYC கண்டிப்பாக கட்டாயமாக இருக்கும். OTP அடிப்படையிலான EKYC போர்ட்டலில் கிடைக்கிறது அல்லது பயோமெட்ரிக் அடிப்படையிலான EKYCக்கு அருகில் உள்ள CSC மையங்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அதிகாரப்பூர்வ வலைதளம் குறிப்பிட்டு சொல்லுகிறதுங்க. இது எல்லாமே நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த PM கிசானில் 2000 ரூபாய் வருவதில் எந்த விதமான சிக்கலும் கிடையாது. இதில் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா அந்த PM கிசானில் 2000 ரூபாயை பெறுவதற்கு ரொம்ப ஆவலுடன் ஒவ்வொரு நாளுமே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மக்கள். இவர்களுக்கு எப்பொழுது இவர்களுடைய அக்கௌண்ட்டில் வரவு வைக்கப்படும் அப்படின்ட்டு கேள்விகள் மேலே கேட்டுகிட்டே இருக்காங்க. கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இதற்கான எதிர்பார்ப்புகள் அதிகம் இருக்குது. கண்டிப்பாக நவம்பர் 14ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் PM கிசானுடைய தொகையை துவக்கி வைப்பார் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அன்னைக்கு பார்த்திங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் இந்த 21வது தவணை உங்கள் கையிலுக்கு வந்துவிடும். கவலையை விடுங்க மக்களே. நண்பர்களே, இந்த PM கிசான் உடைய தகவல்கள் நமக்கு புதிதாக தான் இருக்குது. EKYC மற்றும் உங்களுடைய நில சரிபார்ப்புகளை சரியாக நீங்கள் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 21வது தவணை உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்கப்படும். இல்லைன்னா இது வர வைக்கப்படாது. நண்பர்களே, தகவல் பிடித்திருந்தால் நீங்கள் நம்முடைய சேனலை இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.